அதான் நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். அவர் வந்து துபாய்க்கு போகும்போது 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதுலயும் நாங்க முதலீடு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே இதை பத்தி நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுல என்னன்னா, நீ ஒரு வெள்ளை அறிக்கை தரணும். எல்லாமே வெளிநாட்டுக்கு முதலமைச்சர் போறாங்க. ஆனா எந்த முதலீடுமே இங்க வந்தது மாதிரி தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அது இதுவரைக்கும் செய்யல. சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு வெறும் கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல, அது திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. அப்புறம் பம்பாயில் அதிகமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமா இருக்கிறதுனால ஏற்றுமதி கொள்கையில மாற்றம் வரணும். அது எந்த அடிப்படையில் அப்படிங்கிறத அவர் சொல்லணும். கொள்கையில மாற்றம் வருதுன்னா ஏற்றுமதியாளருக்கு எது பாதிப்பு வந்திருக்குதா அல்லது என்ன பிரச்சனை வந்திருக்கிறத பார்த்து அதனுடைய அடிப்படையில செய்ய வேண்டியது நம்ம. அவர் சொல்றது எதிர்காலத்துல வந்து நாட்டு மக்கள் தான் அதான் பாதிப்புன்னா எந்த வகையில பாதிப்புன்னு சொல்றோம். எதிர்காலத்துல பண்றவங்க இந்த மாதிரி அமெரிக்கா வரி விதிப்பு காரணமா வந்து திருப்பூர்ல பல மடங்கு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. இந்த நிலைக்கு வந்து பாஜக சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? அதாவது எப்படின்னா, இது ஒரு சர்வதேச பிரச்சனை. இது நம்ம நாட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் நடக்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இது ஒரு சர்வதேச பிரச்சனை. அதுல வந்து ட்ரம்ப் வந்து சில அறிவிப்புகளை போட்டிருக்காங்க. ஆனா நம்மளும் என்ன அது கண்டு பயந்து சும்மா இருக்க முடியாது. இதே மாதிரி பாதிப்பு அவங்களுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை வரும். குறிப்பிட்ட இனங்களுக்கு மட்டும் 25%, 50% சொல்லியிருக்கிறாங்க. இதனால வந்து நம்ம திருப்பூர்ல குறிப்பா ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நிதி அமைச்சர் மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது எங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருமோ பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து எங்களுடைய கட்சி சார்பாக பேசும்போது மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யாரும் வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வராது. அந்த அரசாங்கம் அவங்க பாதுகாப்பு கொடுக்கும், அந்த குறிப்பிட்ட கால முறையில பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு வலியுறுத்தி சார் எதிர்கட்சி திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு தொடர்பாக வந்து போராட்டங்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாருங்க? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து சர்வதேச பிரச்சனை. நம்ம நாட்டில் உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வறுமையானால் எதிர்கட்சிக்காரங்க, அதுவும் அந்நிய நாட்டால் வறுமையானால் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா பார்க்கணுமே தவிர இதுல வந்து அரசியல் குளிர்காயக்கூடாது. இதுல வந்து அரசியல் செய்யக்கூடாது. இப்போ ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு போர் வருதுன்னா எதிரி நாட்டோட சேர்ந்துகிட்டு இருந்தா எந்த சூழ்நிலையோ அதே மாதிரி இவர் எதிரி நாட்டுகளை சேர்ந்தவர்களாக தான் கருதப்படுவார். இதுல வந்து நிர்வாக திறமைக்கும் ட்ரம்புடைய பேச்சுக்கும் என்ன சம்பந்தம்? இது ராகுல் காந்தி இவர் அவருடைய திறமை அவ்வளவுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் மனுக்களை வாங்கியாச்சுன்னா அது குப்பையில போடுவாங்க. இதைதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. மக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்களும் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். நிறைய கேள்விகளை ஊடகங்கள் மீடியா கேட்குறீங்க. இதே கேள்வியை யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் வெளிநாடு போகும்போது எந்த பத்திரிகையும் கேட்கவே இல்லை. ஏற்கனவே நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க, இதே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சந்திச்சிருக்காங்க. அதை ஏன் அவங்க சொல்லலைங்கிறது எனக்கு தெரியல. நீங்க ஏன் நீங்க அவங்கள்ட்ட கேட்கலன்றது எனக்கு புரியல. நீங்க நிர்மலா சீதாராமன் சந்திச்சீங்களே, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்டே கொஞ்சம் கேட்கலாம். ஒண்ணு அதுல காட்டனுக்கு வந்து இப்போ வந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வந்து இறக்குமதி வரியை ரத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்க முடியும். இது சர்வதேச பிரச்சனை. ராகுல் காந்தியுடைய மூளைக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருடைய சுற்றுப்பயணமும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கலாம். நீங்க கூட நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க ஒரு கவுன்சிலரை கூட ஆகல, ஒரு எம்எல்ஏ கூட ஆகல. நான் அவரை தோக்கடிச்சிருவேன், இவர் எனக்கு எதிரி அப்படின்னு பேசுறது பக்குவம் இல்லாத ஒரு வார்த்தைகளா தான் கருதப்பட முடியும். பாஜக வந்து 330 நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 1300 எம்எல்ஏக்கள் மேல இருக்கிறாங்க. நீங்க ஒரு ஆள் ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு மாநாடு மட்டும் போட்டுட்டு எனக்கு எதிரி அப்படிலாம் சொன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டணி ஒரு 8 மாசம் இருக்கு. நிறைய கட்சிகள் கூட்டணி வந்து சேருவாங்க. கோயம்புத்தூரை விட 16% அதிகமா வரி போட்டிருக்காங்க. மின் கட்டண உயர்வு இவ்வளவு வருஷத்துக்கு 6% டேரிஃப்ல டெபாசிட் வேற கட்ட வேண்டியது. சொத்து வரி உயர்வு 300% மேல இருக்கு. ஆனா
முதலமைச்சர் என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியா மின் கட்டணம், இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு அப்புறம் மின் கட்டணம் கிடையாது சொல்லியிருக்கணும். சொத்து வரி, இந்த தொழிற்சாலைகளுக்கு சொத்து வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இதை விடுத்துட்டு நாங்க போராட்டம் நடத்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மாநில அரசு என்ன செய்யணும், ஒரு மத்திய அரசு என்ன செய்யணுங்கிற வேறுபாடுகள்லாம் இருக்கு. அதனால மத்திய அரசு மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாநில அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பூர் ஏற்றுமதியாளருக்கு என்ன சொல்ல போறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அதை நீங்க தான் கேட்கணும். அதை கேட்டு மக்களுக்கு சொல்லணும். சரி.